அபான்ஸ் 11/11 சேல். உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. இதயங்கள் சங்கமமாகிடுமிடமிது, இறைவனின் கருணையில் மலர்ந்திடும் உறவிது. இறைவனே அழைத்ததால் இனி என்ன தடையுண்டு? நுழைந்திடு, நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. உலகினில் உயிரினம் தோன்றிடும் உன்னதர் கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டார். உலகினில் உயிரினம் தோன்றிடும் உன்னத கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டார். உரிமையின் பிள்ளைகளாக்கிய அவர்தம் உறைவிடம் இதுவே, உவகையின் நிறைவே. இதயங்கள் சங்கமமாகிடுமிடமிது, இறைவனின் கருணையில் மலர்ந்திடும் உறவிது. இறைவனே அழைத்ததால் இனி என்ன தடையுண்டு? நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு, நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளினூடாக ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களாக வாழும்படியாக அழைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய சிந்தனைகளினாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்குரியவர்களாக பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பயணிக்க மன்றாடிக்கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் சொல்லியும் நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக மேரி லூசியா, ஜாயஸ், ரெக்ஸி, அபிதா ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்னும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்ற இவர்கள் தொடர்ந்து ஆண்டவரிலே நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவர்களாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். மேலும் நன்றி திருப்பலியாக அன்னை மரியாளுக்கு நன்றி கூறுகின்றார் ஒருவர். ஒரு குடும்பம் மாதாவிற்கு நன்றி கூறுகின்றது. காணிக்கை மாதாவிற்கும் அந்தோனியாருக்கும் இன்னொருவர் நன்றி கூறுகின்றார். மேலும் ஒருவர் நிரந்தர வேலை கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். மற்றும் இறந்தவர்களான இசிதோர் நோபர்ட், கிரகரி கிறிஸ்தோபர், வெலிச்சோர் ஜூலியஸ் கான்ஸ்டன்டைன், பிரிம் ரோஸ் கத்தரின் எப்ரஹாம், ஏர்பன் ரத்னசிங்கம், சில்வெஸ்டர் வினிபுரட், சந்தியாகு மேத்யூஸ் ரெஜினா,
செபஸ்டியான் பிள்ளை ரூபஸ் விக்டர், செபஸ்டியான் பிள்ளை, செபஸ்டியான் பிள்ளை ரீட்டம்மா, ராயப்பு லூத்து நாயகி, முத்துராசா ரீட்டம்மா, முத்துராசா சந்தியா பிள்ளை தேவதாஸ், தேவதாஸ் கில்பர் நிக்சன், பாக்கியநாதர் மோனிகம்மா, மரிய கொரட்டி அருள்நேசன், பிளஸ்ரஸ் வினோத், ராசசிங்கம் ரூபியம்மா, தேவதாஸ் ஃப்ரீடா, பர்னாந்து தேவதாஸ், அந்தோனி முத்தம்மா, மிக்கேல் கிறிஸ்டின், மிக்கேல் ஆண்டனி வின்சலஸ், செபஸ்டியாம்பிள்ளை ஃபிலோமினா, வஸ்தியாம்பிள்ளை பீட்டர், வஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், அந்தோனி பிள்ளை மத்தினம்மா, செபஸ்டியான் அக்னஸ், செபஸ்டியான் செபமாலை, பிரான்சிஸ் சேவிய சகாயராணி அல்லி, சிங்கம் பட்டு கமலா, தருமன் இந்திரா பவளம், இம்மானுவேல் செலஸ்டினா, சின்னப்புடியன் அன்னக்குட்டி, ஆன் டயானா ஜெனிஃபர், வசந்தகுமார் ஆன் டயானா, இம்மானுவேல் அக்னேசம்மா, சிலுவை பிள்ளை சிலுவை தாசன் ஆகிய ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் பாதத்திலே நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருள வேண்டும் சொல்லி இந்த பலி வழியாக நாங்கள் உருக்கமாக மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உமது நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கில்லாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, பிற இன திருச்சபை அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த இப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியோர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாவுக்கு வாழ்த்துக்கள்.
கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் நண்பார்ந்த இஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்தியாவியாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கின்ற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றார். நகரத்தின் பொருளாரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கேற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிகாலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்போதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்போதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே, நிருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்போதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 9 தொடக்கம் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பக தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்குரியவற்றை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்குரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்?
எந்த வீட்டு வேலையாள்களும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றொருவரிடம் அன்பு காட்டுகிறவர் கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்ளுகிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பானது. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அண்மையிலே இந்த பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சது. நடந்து முடிந்த இந்த போட்டியிலே இறுதியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாடிய ஒரு இந்திய பெண் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அவர் அந்த அணியிலே விளையாடும்படியாக பணிக்கப்பட்டார். இந்த இறுதி நேரங்களில் அவர் தன்னுடைய திறமையினாலே விளையாடி அங்கே இந்திய அணிக்கு பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அவரை பேட்டி கண்ட பொழுது அவர் கூறிய முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வெற்றிக்கு முதல் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி முதலாவது வசனமே ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஒரு 21 வயது பெண்ணாக அங்கே உலகத்துக்கு வெளிப்படுகின்றாள். இந்த உலகமே அவளை ஒரு வியந்து பார்த்தது. கடவுளுக்கும் அவளுக்குமான அந்த உறவை, கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற அந்த நிலையை ஒரு 21 வயது சாதாரண பெண் பெற்றுக்கொண்டாள். கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்விலும் பல வெற்றிகளை, பல செல்வங்களை, பல அருள்களை, ஆசீர்வாதங்களை, நிறைவான வாழ்க்கை முறைகளை கடவுள் அந்தந்த காலங்களிலே எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக, ஆண்டவரே இவை அனைத்தும் நீர் தந்தவை, உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்காக நான் இவற்றை பயன்படுத்துகிறேன் என்று வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் வாழுகிறோம்? பரிசேயரை போல வாழுகிறோமா, அல்லது உண்மையான ஆண்டவருடைய சீடர்களாக நாங்கள் வாழுகின்றோமா? இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், பண ஆசை பிடித்த பரிசேயர்கள். சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, சொத்து சேர்த்து தங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஆசை. ஆண்டவர் இந்த வெளிவேடக்கார பரிசேயரை பார்த்தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள், ஆனால் அது கடவுளுக்கு முன்பாக அது அருவருப்பானது. நான் செல்வம் படைத்தவன், நான் மேன்மையானவன், நான் உயர்ந்த சாதி, நான் பெரிய மனிதன், நான் படித்தவன், நான் புகழ் நிறைந்தவன் என்று சொல்லி மக்கள் முன் காட்ட நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற பதில், நீ அருவருப்பானவன். அருமையான சகோதரர்களே, கடவுள் எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறார், கடவுள் எங்களுக்கு கல்வியை தந்திருக்கிறார், கடவுள் எங்களுக்கு புகழை தந்திருக்கிறார், பெருமையை தந்திருக்கிறார், சமுதாயத்திலே நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழும்படியாக அருளை தந்திருக்கிறான்னு சொன்னால், அந்த வாழ்க்கை முறையை கடவுளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சிறந்த முறையிலே பகிர்ந்து வாழ்வது தான் கடவுளுக்கு ஏற்புடையது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே எந்த நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக, நாங்கள் துன்பத்திலும் இன்பத்திலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கடவுளுக்காக பயன்படுத்துகின்றவர்களாக நாங்கள் வாழ மன்றாடிக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, கடந்த நாள் முழுவதும் நீரம்மோடு இருந்து எம்மை பாதுகாத்து மீண்டும் புதியதொரு நாளை தந்து
எம்மை வாழழைத்து நிற்கின்ற உமது தயவிற்காய் நன்றி தெய்வமே. தொடர்ந்தும் உமது கரத்தின் நிழலினால் எம்மை பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் உம்மிடம் இருக்கும் செல்வத்தை நானும் எனது குடும்பமும் அனுபவித்து கொண்டு சுகபோக வாழ்வை வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. எம்மிடம் இருக்கும் செல்வத்தை ஏழை எளியவர்களின் வாழ்விற்கு வளமை சேர்த்து அவனது வாழ்வை வசந்தமாக்கும் போது உங்களுக்கு நிலையான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, உயர்தர பரீட்சைக்காக தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடும். பரீட்சையின் பயத்தை நீக்கி தெளிவாக பரீட்சை எழுதுவதற்கு உமது ஆவியின் வல்லமையை நிறைவாக பொழிந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடிக்கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குடும்பங்களிலே பிரமாணிக்கம் நிலையாக இருக்கவும் பிரமாணிக்கத்தோடு ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். பொருளாதார பிரச்சனைகளினாலே அல்லலுறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். எங்களுடைய சமுதாயத்திலே அதிகரித்திருக்கின்ற இந்த போதை வஸ்து பாவனை முற்றாக நீங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலும் துன்பங்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு மதிரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தியனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஏழை மனம் அழைக்கின்றது, இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும்.
அழைக்கின்றது. இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். உள்வழி தொடரும் நெஞ்கால்கள் உறுதியாய் நடந்திட ஒளி தாராய். உணர்வினில் கலந்திடுவாய். மனமென்னும் கோவிலில் எரிந்திடும் தீபங்கள் இயேசுவே நீயாவாய். நீ என்னில் எழுந்திடும் நேரம் இது. நான் என்னை மறந்திடும் காலம் இது. நீ என்னில் எழுந்திடும் நேரம் இது. நான் என்னை மறந்திடும் காலம். ஏழை மனம் அழைக்கின்றது. இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். நீ இன்றி எனக்கோர் உறுதி இல்லை. உன் துணையின்றி எனக்கோர் கதியும் இல்லை. உயிராய் எழுந்திடுவாய். அன்பிலும் நட்பிலும் நான் தினம் வளர அகமதில் நிறைந்திடுவாய். அமைதியின் பாதையில் நடந்திடவே அடைக்கலமாகும் ஆண்டவரே. அமைதியின் பாதையில் நடந்திடவே அடைக்கலமாகும் ஆண்டவரே. ஏழை மனம் அழைக்கின்றது. இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். உள்வழி தொடரும் மென்கால்கள் உறுதியாய் நடந்திட ஒளி தாராய். உணர்வினில் கலந்திடுவாய். மனமென்னும் கோவிலில் எரிந்திடும் தீபங்கள் இயேசுவே நீயாவாய். நீ என்னில் எழுந்திடும் நேரம் இது. நான் என்னை மறந்திடும் காலம் இது. நீ என்னில் எழுந்திடும் நேரம் இது. நான் என்னை மறந்திடும் காலம் இது. ஏழை மனம் அழைக்கின்றது. இயேசுவே நீ வர வேண்டும். நான் கலங்கும் வேளையிலும் நீ துணையாக வேண்டும். இயேசுவே உன் கரம் தாங்க வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக
எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மேல் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய ஆமென். வாழ்வின் வழிகளை நான் அறிய செய்தீர் ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகவும் அது செயல் மேல் பெருக செய்யும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். இம்மாநிலத்தில் நல்மாதிரியே அம்மா திறமுன் புகழே. அம்மா இம்மாநிலத்தில் நல்மாதிரியே எம்மா திறமுன் புகழே. புவி மீட்ட பரமனுடன் சேர்ந்தம்மை மீட்டாயே. புவி மீட்ட பரமனுடன் சேர்ந்தம்மை மீட்டாயே. புவிதனில் வாழும் மாந்தருக்கு புது அன்னையாக கல்வாரியில் புது ஒளி வீச புது நலம் சேர்க்க இறைவனை உன்னை தந்தாரம்மா. அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். இம்மாநிலத்தில் நல்மாதிரியே அம்மா திறமுன் புகழே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அபான்ஸ் 1111 சேல் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி.